ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டீஸ் குட்டீஸ். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு கவலையான வீடியோ தான் போட போகிறேன். நம்ம ஒரு செடியை நடவு செய்கிறோம்னா கண்டிப்பாக அந்த செடியை நம்ம முழுமையாக கவனிக்கணும். முக்கியமாக நம்ம மேலோட்டமாக பார்த்து அந்த செடியை வந்துட்டு நல்லா இருக்குன்னு நினச்சிடும். அது வேர் பகுதியிலேருந்து அந்த செடியை அழிச்சிட்டு வருதுன்றது மட்டும்தான் உண்மை. இந்த செடியை நானாக நடவு செய்யவும் இல்லை, விதைக்கவும் இல்லை. நான் அந்த டப்பில் மண்ணை நிரப்பி கம்போஸ்ட் நிரப்பி நான் பதப்படுத்தி வச்சுருந்தேன், ஏதாவது விதைகள் போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கம்போஸ்ட் இருக்கிற விதைகளே நல்லா இந்தளவுக்கு விளாம்பழம் செடி வந்துருந்துச்சு. நல்லாவே வந்திருந்ததுனால நான் பெருசாக அது கேர் எடுக்கலை. காய்களும் வர ஆரம்பிச்சிடவே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்பயும் போல் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு வர மாதிரி இதுக்கும் ஊற்றிட்டு வந்தனே தவிர பெருசாக நான் கேர் எடுக்கலை. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த வேர்பூச்சி தாக்குதல்னால சுத்தமாக இந்த செடி அழிஞ்சே போச்சு. எனக்கு அந்த கவலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த பழங்களை பார்த்தோன்னே, இந்த காய்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த செடி நல்லா வளரும்ன்ட்டு. கடைசியாக இந்த செடி எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சு. அதனால் செடிகளை ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சிட்டு வாங்க. அது முக்கியமாக வேர் பகுதி முக்கியமாக நீங்கள் கவனிச்சே ஆகணும். இந்த வேர்பூச்சின்றது இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்க பூச்சிகள் வருது பார்த்தீங்களா, இதுதான். இது ரொம்பவே சுத்தமாக அழிச்சிடுது. இது மல்லிகைப்பூ செடியில் இப்படி தான் வந்துட்டுருக்கு. நான் அதை பார்த்துட்டு கேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் அதை எடுத்து காட்டுறேன். அதனால் நம்ம செடிகளை பார்த்து கவனிக்கணும். தண்ணி, வெயில் எல்லாமே கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். பழம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்பவே கவலையாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.